அப்படி போடு சிறு பட்டாம்பூச்சி பழகத்தானே ஆகப்பாடு திரும்பி போடு உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் அட உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே ஆமா அப்படி போடு சிறு பட்டாம்பூச்சி பழகத்தானே ஆகப்பாடு திரும்பி போடு உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே ஆமா அப்படி போடு சிறு பட்டாம்பூச்சி பழகத்தானே வசியம் போட்டு பிடிச்சு பாரு அடிச்சாலக்கு பிரைஸ் தான் சிங்கமொத்த நானும் ஆம்பளை சித்தாரம்மா தானதே நீதானம்மா வித்தாரம்மா பத்தியம்மா மனசு தாங்காதம்மா வேலையில பொட்ட புள்ள ஜாலி இல்ல ஜிம்கானா முள்ளையெல்லாம் கெட்டு போச்சு ஓடி ஓடி குக்கானா உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே ஆமா அப்படி போடு சிறு பட்டாம்பூச்சி பழகத்தானே ஆகப்பாடு திருப்பி போடு இளவம் பஞ்சு மெதுவா வந்து தாக்குது பிள்ளைந்தினா முவதிக்கு பள்ளிக்குள்ளே மானே மானே புள்ளிக்குள்ள புள்ளி வச்சே பள்ளி பிள்ளு தேனே தேனே 8 ஊர் பஞ்சாயத்தில் நானும் நியாயம் கேட்கவா கிட்ட வந்து உன் கையால நானும் தழுவி ஏற்கவா உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே ஆமா அப்படி போடு சிறு பட்டாம்பூச்சி பழகத்தானே ஆகப்பாடு திரும்பி போடு உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே ஆமா அப்படி போடு சிறு பட்டாம்பூச்சி பழகத்தானே ஆகப்பாடு திருப்பி போடு சுமதி பிச்சா ஹலோ 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 பட்டிக்காரே சொல்லுமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறமா. நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு சுத்து இளைச்ச மாதிரி இருக்குது. அதே சாப்பிட்டீங்களா? ஆமா. என்னதானே சாப்பாடு சாப்பிட்டீங்களா? ஐயோ அப்பா பார்சல் வாங்கிட்டு வந்துருக்கா. எங்க மூணு சொல்லு சட்டி உள்ள கொண்டாந்து வச்சிருக்கேன். எல்லாரும் விட்டு போயிட்டீங்களே. எங்க போனோம்? சாப்பிடுறதுக்கு. சாப்பிடவா? ஏன் நீ வரலையா? உள்ள ஒரு புள்ள சாப்பிடாம இருக்குது. அப்படி நினைச்சு பாத்தீங்களா? இல்ல இல்ல மருதாக்காரே உங்களதான் கேட்டுட்டு இருக்கிறேன். பேசி தொலைவும் மணி பேசியா பேசியா அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிருச்சு. அப்புறம் தலைக்கார நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாரா? என்ன எப்படி என்ன வேலை பாக்குறாரு? அப்படி இல்ல, நாங்க இருக்கிற இடத்த விட்டு நகர மாட்டேன். அவனா எப்ப வேணாலும் உள்ளுக்குள்ள வருவாரு, வெளியே வருவாரு, உள்ள போவாரு, வெளியே வருவாரு. அவரை சாமி இங்கேயும் பார்க்கலாம், உள்ளேயும் பார்க்கலாம், வெளியே பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்றேன். எங்க வேணாலும் பார்க்கலாம். மைக் சங்கர மச்சான் தப்பா பேசக்கூடாது. நீங்க எப்படி இருக்கீங்க?
மச்சான் மச்சான் அப்பயே வச்சிருவாரியா நல்லா இருக்காருமா. ஆமா பேச மாட்டாரு, கூச்சம் ரொம்ப இருக்கும் போலயே. ரொம்ப வெக்கப்படுவாரு போல. ஐயோ முகத்தங்க நீ உங்க ஆடி ஆமா இவங்க பாடி அப்பா பாட்டு பாடியா மொத்த கட்ட சொல்லாத பாடினே. அப்புறம் ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். நீங்களே எப்படி இருக்கீங்க? ஓ போற அத்தாச்சிக்கு நல்லா இருக்கீங்களா? ஓ ஆயோ சாப்பிட்டீங்களா இல்லையா? எனக்கு இங்க நிக்கிற எனக்கு கேட்கவே இல்ல. அப்படி எங்க ஓப்பாருங்க பார்க்கலாம். விட்டு முடிய கும்பல் குறைய கூடாது. யாராச்சும் எந்திரிச்சு போனீங்க குஞ்ச கடிச்சு வச்சு புடி. பள்ளிக்கூடம் போகலாமா? ஓ போடியா இவன் கிளம்பிட்டியா ஓ போடுறதுக்கு? கட்டியா அப்புறம் முகர கட்டியா அப்புறம் விஎஸ்கே யூடியூப் சேனல் இருக்கு. வணக்கம். அப்புறம் எஸ்கேஎஸ் லைவ் உங்களுக்கு வணக்கம். என்னம்மா சொல்றாரு? என்ன வாழ்க்கை வெறுத்த வாலிபர் சங்கமா? வாழ்க்கை வெறுத்து இப்பயே வெறுத்த என்ன ஆகும்? அட இருயா, அவர் என்ன சொல்றாரு கேளு. வாங்க வாங்க வாங்க, பேரை மட்டும் கேட்டுக்க. சரி, எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்பு உங்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். உன்னை சொல்லி கொடுத்தா சரி பேருமா சொல்லு சுருக்கணும் வந்தமா 4 பேர் போட்டமா போற. வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இங்க உட்கார்ந்திருக்க போற ஐயரா கொஞ்சம் பூரா போனீங்க அவளையே அவங்க ஐயரை கொஞ்சம் பிடிச்சு குழம்பு வச்சு ஐயோ பெட்டிக்காரருக்கு கொடுத்துருவேன். தொண்டைக்கு நல்லது. உனக்கு வேணா? எனக்கு தான் வேணும். முதல்ல நீ டேஸ்ட் பாப்பியா? எனக்கு ரொம்ப பிடிக்குமியா. அப்படியா? ஆமா ஆமா. அந்த உட்கார்ந்திருக்க போற மஞ்சள் கலர் நல்ல முச்சுக்கு முச்சுக்குன்னு விடியற வரை திம்பே. ஆமா கெண்டா. ஏமா முள்ள முச்சுக்கு முச்சுக்குன்னு அரைச்சு வச்சு திம்பே. ஆமா அரைச்சு முச்சுக்கு முச்சுக்குன்னு திம்பே. சரி அங்கட உட்கார்ந்து இது பூரா கெண்டா. அது பூரா கெளுத்தி. அத போலாம். அது அங்கட உட்கார்ந்திருக்க பூரா என்ன தெரியுமா? கொரவே. அடியோப்பா. இங்க உட்கார்ந்திருக்க பூரா ஐயரா. ஆமா கைமா. இந்த வெறா கண்ணெல்லாம் எங்கிட்ட கிடைக்கும்? இந்த வெறா மீன் இருக்குல. அப்ப சீசன் முடிஞ்சோனே இந்த மீன் வியாபாரம் தானா? ஆமா. சரி அப்ப பார்த்தாலே தெரியுது. கூடையில கொண்டுட்டு போறவேன். சரி ஐயர குஞ்சுன்ட்டே அலைவேன். ஆமாமா. சரி ஐயருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பாருமா போயிராமா போடுங்க. நல்ல தாமரே ரொம்ப நாளாக தூங்கல. நாளாக தாமரே ரொம்ப நாளாக தூங்கல. ரொம்ப நாளாக
தெரியலையா என்னையா தொடையே காணமே பாட்டு வரி அப்படி வருது ஏத்தி கட்டுறியா ஆமாங்க நாங்க கட்டணுமா அப்படியே தொடர்ந்து ஏத்தி கட்டி கட்டிருக்காருல தாளக்காரர் நிக்கிறாரு அவர் வேஷ்டி கட்டிருக்காருல ஆமா தூக்கி கட்டினா எப்படி இருக்கும் கட்டினா எப்படி இருக்கும் அப்படிதான் புழு புழுன்னு இருக்கும் நீ பாத்துருக்கியா புழு புழுவா இருக்கா ஆமா கட்ட சொல்லி உள்ள புழுவே பாத்துட்டியா நீ புழு கலர் புழு கலரா வேஷ்டி நேத்து கட்டி வந்தார் சரி சரி அத சொன்னையா ஆமா பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு கொண்டு நதிக்க போவி கஞ்சி கொண்டு வரவரே நெஞ்சு வரவா கும்ப பூவு மல்லி வெட்டி கதறியே ஏத்தி கட்டி பம்பு வண்ண வரவரே மலிகை நேரம் ஆச்சு கோவாலி கோவாலி உள்ள போடா சரி அப்பா எப்படி எப்படி இத பாத்துக்கிட்டே வாசிக்கிறாரியா கீழே பார்த்தாதாமா இது நியாயமா கீழே பார்த்தாதாமா அடி விழுகும் எது விழுவும் கீழே காலை பார்த்தாதானே எந்த எந்த அடி ஏமா பெட்டிக்கார வாய பாப்பாரு சரி நான் மேல பாப்பேன் தம்பி கீழே பாப்பேன் அவர் நடுவுல பாப்பாரு தாளக்காரு ஓ இல்லங்க தாளக்காரா பெட்டிக்கார மேல பாப்பாரு தாளக்காரு பின்னாடி பின்னாடி பின்னாடியா என்னத்த கொசு அந்த கொசு இருக்கும்ல அத பாத்துக்கிட்டே அடிப்பாரு அப்படியே சரி சரி 36 ரூபாய் தாரே ஒரு பண்ண 38 தாரே ஒத்திக்கிட்டு வாடி நம்ம ஹோட்டா பக்கம் போவோம் 36 ரூபாய் வேணா ஒரு பண்ண 38 வேணா நீ ஒத்திக்கிட மாட்டே நீ ஒதுக்கி நில்லு மாமோ 36 ரூபாய் வேணா ஓ பண்ண 38 வேணா ஒதுக்கிட மாட்டே நீ ஒதுக்கி நில்லு மாமோ 36 ரூபாய் தாரே ஒரு பண்ண 38 தாரே நீ ஒத்திக்கிட்டு வாடி நம்ம ஹோட்டா பக்கம் போவோம் விட்டாத
ஏமா என்னம்மா நீ பாட்டுக்கு தனியா நீ ஒரு தீர்மானம் வைக்கிற? ஏன் தீர்மானத்தோட சேர்த்து நான் வச்சா நீங்க என்ன பண்ணணும்? என்ன நக்கணும் வைக்கணுமா? ஆமா நான் வச்சனா காட்டு, நாங்க வச்சிரோம். நீ காட்டு முதல்ல இருந்து. நான் காட்டிட்டு தான் இருக்கேன். நல்ல ஓபனா காட்டு. ஓபனா காட்டு. நான் ஓபனா. ஐயோ கீழ குனியாதே. கைய அங்க வைக்காத. கைய இங்க வச்சிருவேன். ஏனா நீ பாத்துருவே. நெக்லஸ் மறைக்குது. ஆத்தி. ஜோ ஆத்தி. அத மறைக்கணும்னே இத போட்டு வந்திருக்கேன். ஜோய் ஆளு காசுல வாங்குனதா? ஆமாயா. நேத்து தான் மருதாங்கார வாங்கி கொடுத்தாரு. மருதாங்காரா? ஆடா. ஏ இவர்ல நேத்து வந்த அவர் பேரு அவர் உள்ள அவர் தொங்குதுல தம்பி தொங்க மாலை இல்லப்பா இந்த தொங்க நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு. இங்க பாருங்க ஒட்டிக்கிட்டே அது மருதாங்கார வாங்கி கொடுத்தாரு. இந்த புள்ள போய் சொல்றாப்லையாம்டா? உள்ள ஜாக்கி சட்டி வாங்கி கொடுத்திருக்காருடா. யாரு? இந்த தாளகாரு. அப்படியே சரி இப்ப வந்து கட்டிங்கா போடுறமா? போடுறியா? ஐயா தண்ணி தண்ணியாவா? கட்டிங்கலாம் வேணாம். அப்புறம் ஒன்னா புல்லுதான் முழுசாவா? முழுசா இந்த கட்டிங்கலாம் எங்களுக்கு தேவைப்படாது. முழுசா வந்துருக்கிறேன். நான் சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி. நான் சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி. ஓகே ஓகே. மணிவேலு ஆமா எங்க இருக்க? இங்க தான் இருக்கேன். இங்க தான் இருக்கே. எங்க ஓடுற? ஏன் ஓடக்கூடாதா? சரி மருதாங்காரே இங்க தானே இருக்கீங்க? இங்க தான் இருக்கிறான். சரி சரி ஒரே போடு நச்சு நறுக்குனே. ஆமாமா உன் நாலு பேத்து இதுலயா? ஏ எதுலமா? இதுல கொண்டு போய் வச்சாலும் கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆமாங்க சரி உங்க டாடி வந்துடவா? இது ராத்திரி நேரம் என் தூக்கத்தை காணோம். இது ராத்திரி நேரம் என் தூக்கத்தை காணோம். அட என்னங்க மெதுவா தள்ளுங்க. அட என்னங்க மெதுவா தள்ளுங்க. இது ராத்திரி நேரம்
தள்ளு மெதுவா தள்ளு போட்டோம். சரி இலை கூப்பிடுமா? கூப்பிடு. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு முத்தாப்பூ சுந்தரி வருத்தி சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு முத்தாப்பூ சுந்தரி வருத்தி மயிலாட வந்தாளா. அதான பார்த்து அசந்து போய் நானா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு முத்தாப்பூ சுந்தரி வருத்தி மயிலாட வந்தாளா. சம்சா முக்கேன் பேண்டு ஆணையம் பாரு. எந்த கலைஞன் அவளை சிலை வடிப்பான், எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவன் இவளை பார்த்திசைப்பான், காதல் சொல்லும் அவள் இடையாலே ஒரு மோகம் நான் பார்த்ததிலே அவள் ஒரு அழகி என்று அழகி என்று நான் கேட்டதிலே இவள் வார்த்தையத்தான் ஒரு கவிதை என்று நல்ல கவிதை என்று நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்கு மட்டும்தான் நல்ல அகலம் என்பீர் நல்ல அகலம். எதுப்பா எதை பார்த்த? எல்லாம் கை காலு நெஞ்சு மூஞ்சு மூக்கு எல்லாமே அகலம், எல்லாமே பெருசு தான். எல்லாம் அளவு எடுத்துட்டியா? நான் கண்ணுல பார்த்தாவே ஸ்கேல் வச்சு எடுப்பேன். ஒரு அளவு எடுத்தவன் ஏன் ஸ்கேல் வச்சு அளவு எடுக்கணும்? ஆமாமா, நம்ம கண்ணால பார்த்தாவே தெரிஞ்சுக்கணும். நீ தானே வாத்தியாரு நந்தாயா? அப்படியா? வந்தது பெண்ணா பேயா பிசாதா நாகினியா நந்தினியா ஆத்தா ஈரணியா வந்து சுத்தி பார்க்கணும். சுத்தி பாரு. நீங்களாம் யாரு? இசை கலைஞர்கள். நாங்களாம் வந்து இசை கலைஞர்கள். நீங்களாம் கூத்தாடிய. இதை படிச்சிரு வா. படிச்சு விட்டு போடா. பார்க்காம எப்படி படிப்பா? பார்த்துதான் படி. பார்த்துதான் படிப்பாங்க. பொறு அவசரப்படாத. 3 காசு முண்டை ஓட்ட காசு முண்டை சொல்றாரு. ஏன்னா வர ஒவ்வொரு பாயா காலி ஆகுதா? ஐயோ ஆத்தாடி காலி ஆக கூடாதா? ஒண்ணு கடிக்க போனே 10 பாய் காலி ஆகி போச்சு. அங்கிட்டு தள்ளி போடுறோம். அப்படி போடுறியா? அங்கே உட்காந்துதான் காத்து வரலையோ, இறங்கி வருதோ. சரி உட்கார். இல்ல கும்பலுக்குள்ள விட்டா அங்க கால் லிட்டர் இடம்ல பிராணவாயு ஓவரா ஜாஸ்தி அடிக்கல நினைக்கிறேன். பிராணவாயுவா? ஆமா, பிராணவாயுனா அப்படின்னா பகவான் நீ பகவான் பெட்டில உட்காந்து போடுதல் அது மாதிரி. ஆமாமா, நீ பின்னால போட்டா பாரு காலையில. நானாடா பின்னாடி உட்காந்து வண்டியில வரப்ப முன்னாடி உட்காந்து தெரிச்சடிச்சு ஓடிட்டான்டா. அந்த ஆல்ரவுண்ட் காரனா இருக்கு. நல்லா யோசி. இருக்கட்டும். நீங்க யாரு? கூத்தாடிய? ஐயோ, நீங்க யாருங்க? நான் வந்து நாடகம் நடிகர். அப்படியா? இந்த கூத்தாடியில 10 மணிக்கு மேல ஸ்கிரீனை கட்டிங்களாது இங்கனே இருக்கிறேன். ஆடுறது நீங்க தான். ஆடுறது சரி. இந்த 10 மணிக்கு மேல ஐயா அம்மான்னு கத்துற நீங்க ஒரு மனுஷனும் புரிய மாட்டேங்க. என்னையா பாடுறீங்க? என்னது ஐயா புரியுற மாதிரி ஒரு பாட்டு பாடுறது இல்ல? கத்துனதே நீதானே. அம்மா அப்படிங்கறிய ஒரு மனுஷனும் புரிய மாட்டேங்க. கத்துனதே நீதானே மூதேவி. நான் எங்க கத்துனேன்? திரைய முடிக்கிட்டு கத்துனது நீதானே. கிடையாது. என் தொண்டைக்கும் பாண்டவ தொண்டைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப உள்ள ராஜா பாட்டு பாடு. முதல்ல பெட்டியை வச்சு தான் சுதி போடுவாங்க. சரி, இப்ப பெட்டிக்கார நீதானே பாடுன. நான் தான் இப்படி அமுக்குனே பூல் நமக்குனே. கத்துனது யாரு கத்துனா? நீ தான் கத்துன. அம்மாத்துக்கு யாருக்கு தண்ணிய? வேற யாருக்கு? என்னமோ. சரி, இன்னொரு பிள்ளை ஆடிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை யாரு? அந்த ஆட்டக்கார பிள்ளை. நீங்க 4 பேர்? நாங்க 4 பேர் தொழில வச்சிருக்கிறோம். தொழில வச்சிருக்கீங்க? தொழிலுக்கு என்ன தொழிலுக்கு? அட நேரா பைபாஸ் கூட்டி போயிருவோம். கோயில்பட்டி பைபாஸ்ல காலையில லாரி மறிச்சிருவோம். சித்தால வேலைக்கு அனுப்பிச்சுடுறியா? இல்லங்க, இந்த ஜாமான் சட்டெல்லாம் ஏத்திக்கிட்டு சரி அங்க இசை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி பண்ணோம். அங்க போய்? ஆமாமா, பைபாஸ் ரோட். பைபாஸ்லயே நீங்க வாட்டில் நடுவுல விட்டு ஆட விட்டுறாதீங்க. அதெல்லாம் விட. அப்புறம் சிரிச்ச மேனிக்கு ஈண்டு செத்து போயிருவாப்ல. அதெல்லாம் நீங்க தான் ஆட விடுறது. நடுவுல விடுறது, சந்தில விடுறது, பொந்துல விடுறதுல எல்லாம் நீங்க தான். நீங்க செய்ய மாட்டீங்க. நடிகரோட இப்ப சேர்றது அதிகமா பக்கம் இழந்தேன். அப்படியா? வர்ற உள்ளே பூரா குடிச்சிராக்குறது நீங்க தான். அப்படி இல்லங்க. ஏன் யாரோ உங்களுக்கு ராங் கால யாரோ வரலன்னா விட்டு அடுத்த டைலாக் இல்ல ராங் கால யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க. சரி சரி விடு. ராங் கால பிள்ளைய கூட்டி வந்து விடு. மாமா உள்ள இருக்காங்க மாமேங்களா. நீ யாரு? நாங்களாம் வந்து இசைக்குழு வந்து. அட நீங்க தானே இந்த பிள்ளைய வச்சிருக்கீங்க. ஊட்டி விடுறதெல்லாம் இங்க ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கேன். நீங்க? நாங்களாம் வந்து பேக்ரவுண்ட். நான் வந்து கல்லா பார்ட்டி. பின்ன கல்லா பார்ட்டி காசு எல்லாம் காசு கூட்டி விட்டாலும் காசு வாங்கினா எல்லாம் ஒரு மெசேஜ் தானே. காசு மட்டும் தான். நாங்க கூட்டி விடுறோங்களா? எனக்கு என்ன வேலை? அவர் வந்து லேட் ஆயிட்டா அடிச்சு விளைப்பிடுறது உடைய மாதிரி ஆள கிளப்பிடுறது. தாளக்காரனுக்கு என்ன வேலை? அது லாரி மறிப்பாரு. ஆத்தாடி எல்லாம் ஒரு கேஷா தான் சேர்த்துருக்காங்க. சரி, ராஜபாட்டுக்கு என்ன வேலை? ராஜபாட்டுக்கா கழிவு விடுற வேலை. சரி, செகண்ட் பாட்டுக்கு என்ன வேலை? அவரா காவல் மாட்டி விடுற வேலை. என்னத்த
இந்த ஆடைகள் ஆபரணம் இந்த பிள்ளைக்கெல்லாம் ஆடை தைக்கணும்னா 4 மீட்டர்ல வந்து தைக்கணும். அப்படியா? 4 மீட்டரே பத்தாது. சரி, பிள்ளைய கூட்டி வந்து என்கிட்ட விடுங்க. நான் இந்த பிள்ளை நல்லா பண்ணுவாப்லையா பண்ண மாட்டாப்லையான்னு பேசி பாத்துக்கிறேன். பேசி பாக்குறியா? எங்கே நான் சுத்தி பாக்கிறேன். என்னது 2 மீட்டர் 2.5 மீட்டர் இதுக்கா? ஆமா, பாதி தான் இங்க எல்லாம் மறைச்சிருது இல்ல. அப்புறம் என்ன? அது ஒரு 130 ரூபா. யார் நீ வந்து ரொம்ப பேசிட்டு இருக்கியா? எதை கூப்பிட்டீங்க? என்ன 4 பேர் வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. நானும் உன்னை வச்சு பொழப்பு நடத்ததேன். நீ பொழப்பு நடத்தல புழுப்புல தான் இருக்கு. போய் அங்கிட்டு என்ன பொழப்பு? வேற யாராச்சும் வச்சு உடம்பு கைய வேற மாதிரி காட்டு. நீ வாட்ல இப்படி காட்டாத. இல்ல இல்ல, இது செல்லாது. இது செட்டுக்கு போனவன் மேடம். நீங்க நினைக்கிறாள் நான்ல மேடம். நான் வந்து கட்ட பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி நீங்க? ஆமா. ஐயா, ஆனா இப்போ உன்னை போட வந்திருக்கிறேன். என்ன நியாயம்? கட்ட பிரம்மச்சாரின்னு சொல்றீங்க. ஆனா வந்து என்ன போட வந்திருக்கீங்கறீங்க. ஆமா. என்ன வந்து இதுல போடுவீங்களா? ஏதோ அதுல வேணா. நான் அதுல தான் பல லட்சம் ரூபாய் இழந்துட்டு மசிர வச்சு திரியறேன். நீ எதுல போட போறீங்க? நீ அதுலயே கொண்டு விடுறா. சரி, என்ன எதுல போட போறீங்க? நீ எதை காட்டுன? நான் இத தான் காட்டுனேன். அதத்தான் நானும் சொல்றேன். இந்த இடத்துல இந்த மேடையில போடுவீங்களா? அந்த இடத்துல தான்டாப்பா. எல்லாத்தையும் நாடத்துக்கு போய் சம்பாரிச்சேன். நல்லா ஒரு டாடா ஏசி வாங்கினேன். நல்லா தான் டிரைவரா போட்டேன். சரி, நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். இது வழியாத்தான் போனேன். இது வழியா இல்ல, எல்லாத்தையும் போயிட்டு இருந்தேன். நல்லா பாதி டிவி கட்டி முடிச்சிட்டேன். சரி, பாதி டிவி என்ன அன்னைக்கு அந்த பிள்ளை முன்னாடி உட்காந்து இருக்க முடியல. அப்படியா? போன் நம்பர் வாங்கினவே அத்தோட போனேன் பாரு. இதுக்குள்ளதானா? அந்த டாடா ஏசியோட உள்ள போயிட்டேன். போனவே திரும்பி வரல. தேடி பாக்குறேன், கண்டுபிடிக்க முடியலடா. டாடா ஏசி தான் போயிருச்சுன்னு அவரு வேணும் ஒண்ணு வாங்கின சீட்டடு வேண்ட ஈரோட அதுலதான் போனாங்க. மரியாதை இங்க வந்து பேசு. போன வேணும் அழக்கானா அண்ணே, வேணையும் காணோம். அண்ணே ஓய், நான் முன்னாடி கூட பார்த்தேன் புள்ள அப்படி. இங்க பாருங்க, இங்க பாரு. இருங்க இருங்க. அங்க நின்னு இதுல போச்சு இதுல போச்சு அப்படி நீங்க. ஆனா இந்த பக்கத்துல வந்துட்டு மரியாதை பேசணும். கையை இங்க விடக்கூடாது. ஒரு லாரி ஒண்ணு வாங்கினேன். சரி, காய்கறி வண்டினாச்சு வியாபாரம் பார்க்கலாம். சரி, லாரி வாங்கி லோடு ஏத்தலாம். லாரி டிரைவரோட போனேன். அண்ணே, போனவன அழக்கான. அண்ணே சரத்துனே, முந்தா 4 பிள்ளை காலை விரிச்சு படுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த லாரியில இருந்தது இது மட்டும் தானே மிஞ்சிச்சு. என்ன அது? ஆர்னு பிபி இங்க ஊதலாமா? அதான பாதி உள்ள மாட்டிக்கிச்சு. ஊதியா? அட மூல பூதி உள்ள இல்லையா? இது மட்டும் தான் பாதி தான் தெரிஞ்சு பிடிச்சி கையை பிடிச்சி எடுத்துட்டு நீ வாட்ல கைய பிடிச்சு மாட்டிக்கிச்சா? ஆத்தாடி எதுலடா கைய பிடிச்சு வந்திருக்காரியா? ஆமா. அப்ப அந்த அளவுக்கு நீ சொரண இல்லாம படுத்து கேட்டி ஊத்தி முண்டை. மகராது இல்ல பொம்பளையா? நீ லூசு முண்டை, கிறுக்கு முண்டை வந்து சேர்ந்துருக்கா. எல்லந்த அத்ரத அட வந்தா அந்த பிள்ளை பேக்கலங்க. எங்கம்மா போறியா? பேக்கல அம்மா எங்க வரியா? அது என்னடா எல்லா ஊர்லயும் பார்த்தா ஒரு உம்பளையாளுக்கு ஒண்ணுக்கு வந்தா செத்த கூட இருக்க உம்பளையாளுக்கு ஒண்ணுக்கு வரா. பெரிய அக்குருவமா இருக்குதா? அது எல்லா ஊர்லயும் இதே கதை. ஒரு ஒம்பளை போனா பின்னாடி 4 ஒம்பளை. ஒரு ஆடு போனா சூடு குடிச்சுக்குமா? காடு பயமா இருக்கு, இருட்டு. யார் உங்களுக்கு? ஆத்தாடி பொம்பளைக்கு பயம்னா ஆண்டனு கூட அடுக்காதடா. ஏப்பா? ஏன் உனக்கு உங்களுக்கு பயமா இருக்கு? நானும் ஒரு ஆளா தான் போனேன். நீ ஒரு ஆளா போவ? ஏன் நீ துணைக்கு வர்றியா? எதுக்குடா? இல்ல துணைக்கு வர்றியா? இல்ல இல்ல அண்ணே, ஏத்து உட்காந்துக்கோமா. அட பாவி, யாரியா நீ? நான் புருஷன் முட்டாட்டியா? அதானே. நீ என்ன பாரு மகத்தை பார்க்க சொல்றாரு. ஆமா, நம்ம பவுடர் போறப்ப எப்படி உட்கார்ந்து அதெல்லாம் இருக்கு. ஓ மகத்தை நான் பார்த்து ஏன் மகத்தை நீ பார்த்து உட்கார்ந்தோம்ல, அத சொல்றாரு. ஒரு மசூரு புரியல என்னத்த சொன்னப்ப. அதாவது நம்ம பவுடர் போறப்ப உள்ளுக்குள்ள இப்ப எதுக்கு உட்கார்ந்தமா உனத நான் பாத்துக்கிட்டு என்னத நீ பாத்துக்கிட்டு வேணாமா? என்ன ஒருத்தன் பார்த்து வந்தேன் பாவம் அனாதையா சுத்தினேன் உன் கூட. முகத்தை நான் வேற பார்த்துட்டு இது இருக்கிறதெல்லாம் வித்துப்பிட்டு போறதுக்கா? என்ன மாமா? என்ன மாமா? நானா நான் பார்க்கலடா. பார்த்தா கண்ணு உஞ்சு போயிரும். ஓம் சக்தி பராஜ். ஆனா இப்ப பாக்குறது பாத்தீங்களே, அத தடவாத எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். காப்பு கட்டி சக்கலத்து மேல. நீங்க இப்ப பாத்தீங்கல்ல, அதான் உள்ள பாத்தீங்களா? உள்ள பார்த்தனா எங்க நீ உள்ள ஸ்கிரீனை மறைச்சிட்டு உள்ள போய் மாத்துற. என் முகத்தையா? ஓ முகத்தையா? ஆமா. அதானே பாத்தி எனக்கு வேற மாதிரி கேக்குது. என்னது? ஒரு என்ன கொனட்றியா? நான் மாலை ஓடாதப்ப சக்கலத்தி ஒருத்தி கூட நீ தொட மாட்டேங்கிறா. இப்படி எல்லாம் அனத்த மாட்டேங்கிறா. இப்படி எல்லாம் ஒரு எப்படா ஒரு இடம் கிடைக்கும் நேரம் காலம். அப்ப இழிச்சாத்தனமா நிப்ப நீங்க ஏறி போட்டு தம்பி போலாம் வாக்குறியா? தன்னால டவுன் பஸ் ஃபுல்லாயே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு காலியா போகுதுடா. இன்னைக்கா நான் காலியா போனா ஏறாம விட மாட்டேனா?
பஸ்ல என் மகத்தை பார்த்து சொல்றீ ஏறாம விட மாட்டேன்னு சொல்லி ஒன்னே சொல்ல நம்ம யாரு எனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் தங்கச்சி ஐயோ கட்டி பிடிக்கிறாளே இது டவுன் பஸ் இல்ல ஐயோ இந்த போற மினி பஸ் இது மினி பஸ்ஸும் இல்லடா எந்த ஸ்டாஃப்னு கூட தெரியாது அந்த நேரம் கிடையாது இதுலயா ஏற்கனவே மூட்டு வலி மசிருங்கிறன்னா ஏற்கனவே இடுப்பு வலி மசிறு வரவா அதுங்கிற இது என்னடா கழுதைக்கு ஓத வந்த மாதிரி இப்படி நினைக்கிற ஏய் இடுப்பை காட்டி நிக்கிற ஏறி உட்காரு எதுல இடுப்புல அது பொடி லூசும்டே ஏன்டா இடுப்பு இருக்குது இதென்ன இடுப்பா என்ன குருது பணம் மாதிரி இருக்குது குருது பணையா நீ நிறைய குருது பணைய பாத்துருப்ப போல நான் பார்க்காத குருது பணையா பாத்துருப்பேன் மூடு நீ வாட்டில பேசி விட்டு என் பொட்டாட்டி ரொம்ப கட்டிட்டு போலான்னு பாக்குறியா மரியாதையா பேசிக்க என்ன தங்கச்சி மலர்ந்து மலராத பாவாடைய கிழிக்காம இன்னைக்கு விட மாட்டேன் அண்ணாடியா பண்ணா படுத்தா ஏத்துட்டு சொல்லும்போது நமக்கு என்ன வேலை மேசரு நமக்கு என்ன கேக்குறேன் நம்மளுக்கு வந்து இதுதான் வேலை அதுதான் வேலை என்ன மாட்டுவாமா அதையும் சொல்லிருங்க ஹலோ மகானே ஏன் அலமரம் 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 அங்கே விழுது பதினாயிரம் தன்னின நானே உங்க நானே நானே அங்கே விழுது 10000 தன்னின நானே 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 அப்படி விழுத விட்டு கீழறங்கி மாமா கீழறங்கி ஓ விதிய முடிக்க போறேன் எத்தனை நேரத்து விதிய முடிச்சிருக்கிற நீ ஓ விதிய முடிக்க போறேன் தன்னை நானே தானே நானே அடி மனசு இருந்தா மாந்தப்புக்கு வாடி அடி மனசு இருந்தா உன்னை கூட்டிட்டு போக எனக்கு 3 மாசம் ஆகும் மனசு இருந்தா மாந்தப்புக்கு வாடி நீ மறுபடியும் சுகத்தை எள்ளி தாடி தாடி சுமதி நீ மனசு இருந்தா அடி மனசு இருந்தா மாந்தப்புக்கு வாடி வாடி நீ மறுபடியும் சுகத்தை எள்ளி தாடி தாடி மனசு இருந்தா மாந்தப்புக்கு வாடி வாடி அடிய மறுபடியும் சுகத்தை எள்ளி தாடி 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 இப்படித்தான் என் மையன் ஆடி காமிச்சேன்ட்டு அடி மனசு இருந்தா மாந்தப்புக்கு வாடி வாடி தம்பி டேய் எங்கடா அடுத்த வாரத்துல கொண்டு போய் அங்க சிலா குத்துறதுக்கு இங்கே குத்துறியா அந்த பிள்ளை பொட்டுக்காரே ஓ வாய் அமிர்தம் அந்த பிள்ளை வேலை நீ வாயை மூடிக்கிட்ட அந்த பிள்ளை கடப்பற முனியனுக்கு வேண்டுதல் வச்சிருந்தா பிள்ளை அப்படியா செலா குத்துறமேனு சரி அண்ணே சரத்தண்ணே நீ தாண்டா வந்து செலா குத்துற என்ன நீ குத்த போற என்ன குத்த போற செலவு பாக்குறேன் அப்பவே பொசிஷன் காட்டு ரோசா இவ வாசமுள்ள காட்டு ரோசா வாசமுள்ள காட்டு ரோசா ஏது சக்கரத்துமா ஒத்த கால தூக்க மாட்டேங்கிறாடா நான் இப்படியே தான் ஆடுறான் ஏன் ஊரை ஏமாத்துறாடா 3500 காசு வாங்குறீ ஆர்டர் இல்ல சும்டா ஐயோ போச்சு பணம் போச்சு ஐயோ ஊரு காசு இப்படி எல்லாம் திங்கிறானுங்களே உங்க தடனா உங்க தடனா தடனே ஓடி தடனா போற ஒண்ணு ஏறல அண்டஞ்சாரல ஏய் நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒரு மனுஷனும் இல்ல பூதியா அது செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகி போச்சு ஐயோ காட்டு ரோசா நீ காட்ட வேணாண்டா அத்தா நீ காட்டின ஏன் பாக்குறது பாப்பா அடி வட்ட பூஞ்சாக்காரி மேல அமுக கொண்டக்காரி வட்ட பொட்டுக்காரி ஆமாமா அடி வட்ட பொட்டுக்காரி மேல அமுக கொண்டக்காரி வல்லது கொண்டக்காரி ஆள் இருந்தா பாப்பா ஆள் இல்லாட்டி ஆப்பா ஆள் இருந்தா பாப்பா
லூசு முண்டை. சீக்கு வந்த கோழி இப்படித்தான் இழுக்கும். சீக்கு வந்த கோழிலாம் பாத்துருக்கிறேன். நல்லா தானே இருக்குது. நீ ஆட்டல எப்படிங்கிற? அப்பா நேரா அவனுக்கு இருக்குதுன்னு ஆட்டே ஆட்டல. ஓ இதுதான் குறையா? தங்க பொண்ணு தண்ணிக்கு போறா ஏ மச்சான் கோமாளி. பொண்ணு தண்ணிக்கு போனா ஏ மச்சான் கோமாளி. ஏய் 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 நீ முட்டில வச்சு எத்தனை எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் எத்தனை என்ன ஆகும்னு யோசிப்பாரு. என்ன ஆகும்? கிழிஞ்சு விட்டம் தார்பை போட பீத்த பேல. அடி கொட்டாம்பட்டி கொடுக்கு நீ சரத்குமார் நடுக்கு. அடி கொட்டாம்பட்டி கொடுக்கு இந்த சரத்குமார் நடுக்கு. ஏய் 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 கிட்ட அடி புத்தானத்தம் கொடுக்கு சரத்குமார். இது செட்டா நீங்க அடி கொட்டாம்பட்டி. ஜெயச்சந்திரன் வீட்டுக்காரம்மாக்கா எங்கக்கா இருக்க? அதுக்கு அங்கா தெரிச்சுவோ. அதுக்கு தூங்காது. இங்கே அநியாய அக்குறவங்க நடக்குது, அதை பாரு. டேய் பார்த்தா தாண்டா எங்களுக்கு அடிக்க தோணும். அட தாதனூராம் பேரு அட ஜெயச்சந்திரன் நாவும் அட தானத்தான் கொடுக்கு இந்த சரத்குமார் நடுக்கு. டேய் டேய் போற அக்கா நல்லா பார்த்துக்கா, எழுப்பிடுங்க அந்த அக்காவை. எப்படி இங்கே வர அக்குரு அநியாயம் நடக்குது. அடி கொட்டாம்பட்டி கொடுக்கு இந்த சரத்குமார் நடுக்கு. இல்லடே காசு அங்கே இருந்துச்சு எடுத்து கொடுத்து. பார்த்தாலே பார்த்தா நடி புள்ள ரங்கம்மா. பார்த்துக்கிட்டு இருப்ப நடி புள்ள ரங்கம்மா. ஏய் ஏய் ஏறா ஏறா அடி பார்த்தாலே பார்த்தா நடி புள்ள ரங்கம்மா. பார்த்துக்கிட்டு இருப்ப நடி புள்ள ரங்கம்மா. ஏய் ஆட்டுக்கிறேன் ஆட்டு தாங்குற அப்படி நின்று இருக்கிறா. ஐயோ பர்ஃபார்மன்ஸ் பண்றப்ப அப்படி ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணு. என்ன உங்களுக்கு கட்டு கட்டு இருக்க மாதிரி தான் சொல்லுங்க. அங்க நீ ஆட்றியா இல்லையா? அங்க மருதாங்கருக்கு ஆடுறா. அட பீனம் தானே போது எடா தானே நான் தானே நான் தானே. லூசு முண்டா பல்லு விளக்கடி. என்ன லூசு மேல நீ களி வெத்தனா அவரு கொப்புளிச்சு. அக்கா ஆடுங்கக்கா ஐயா மத்தாதீங்க. நல்லா இருங்க, நல்லா பாருங்க. உங்க மேல காதல் வந்து விட்டது. எப்படி விட காதல் வந்து விட்டது? ஒப்படைக்கிற மாதிரியே சொல்றேன். நீ ஒப்படைச்ச மாதிரி கேட்கிற. ஏன்னா நம்மளாம் 1500 ரூபாய் கேஸ் உள்ள இருப்பதெல்லாம் முன்னோட சேர்த்து. எனக்குலாம் 1000 ரூபாய். யாருக்கு? சாமி பாதாள கருப்பா ஐயா பொய் பேசுறாளுங்களா? 3500 ரூபா 100 ரூபா குறைஞ்சாலும் வாங்க மாட்டேங்கிறாளுங்களே. ஏண்டா அந்த சரக்குல வாட்டி போய் வாங்க மாட்டாங்க. அந்த சாக்குல பெட்ரோலுக்கு வேற 100 ரூபா வாங்குறாங்களே. மிருதங்கரையில் புத்தானத்துக்கு வந்தா 200 ரூபா பெட்ரோல் காசு கேட்குறாரு. எப்படா கொடுத்தீங்க? ஆடா பைப்பா வெளியே சொல்லாதீங்க. என்ன பண்றது? இதோட 150 ட்ரிப் வந்து போச்சு. ஓம் சக்தி பராசக்தி உன்னை காதலிச்சு கவலையோட வாடுறேன். அசுக்கு பிசுக்கு எனக்கு தெரியாது. அசுக்கு புசுக்கு ஐயனாரே. அதுக்கப்புறம் அடுத்த அடி
தெரியலதானே நீ ரொம்ப கேசுதானா நீ ரொம்ப கேசுதாடா அதனால ஒருவேளை எப்படிப்பட்ட காதல் ஒரு மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சு கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மகனே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மகனே கண்ணே என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மகனே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மகனே கண்ணே என் மனச பறி கொடுத்து மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு என் மனச பறி கொடுத்து இதுலயே உன் படப்பு போகுது போ பச்சரிசி புன்னகையின் முத்து திண்டாதோ பக்க வந்த தொட்ட புகழ் மின்னல் மின்னாதோ மனதோடு கண்கள் வந்து விளையாடி செல்லும் போது மனதோடு ஆசை வந்து உறவாட வந்தேனம்மா இளமை இனிமை சுகந்தானே கதை செய்வேனடி மானே உன்னை கொண்டாடுவேனானே நீ சொல்லி தந்த பாடமெல்லாம் நான் பாடவா என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மகனே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மகனே கண்ணே என் மனச பறி கொடுத்து எனக்கு வந்துருச்சு உங்க மேல காதல் வந்துருச்சுன்னா வேமா சொல்லு எப்படிப்பட்ட காதல்னா எப்படி ஹலோ வாச கறிவேப்பிலையே போச்சு பூத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு வாச கறிவேப்பிலையே பூத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு பூத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு வாச கறிவேப்பிலையே மேம்பத்த மல்லிகை நிலவு சேல கட்டி நடந்தது பெண்ணா உலக அதிசயத்தில் இப்படி ஒன்னா நடந்தா தென்மதுர பாண்டைய போல நலிக்குது பார்த்ததனே இது புல சேல நன்றி கட்ட
பொண்ண வந்து